ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. இப்போ 17வது சாப்டர் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். இதோட மீனிங் சொல்கிறேன். ஸ்ரத்தன்னா எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை அக்கறையாக செய்யணும். அப்போ தான் அந்த வேலை சீக்கிரமாகவும் சக்ஸஸாகவும் நடக்கும். இப்போ முதல்ல நாம் சாப்பிட்ற ஃபுட்டு எப்படியெல்லாம் இருக்கணும்னு கிருஷ்ணர் சொல்ல போகிறாரு. அதாவது ஆயுள், அறிவு, வலிமை, உடல் நலம், இன்பம், அன்பு, இந்த மாதிரி நல்ல குணமெல்லாம் நிறைஞ்சி இருக்கிற ஃபுட்டாக இருக்கணுங்கிறாரு. அடே அப்பா, சாப்பிட்றதுலையே இவ்வளவு விஷயம் இருக்கான்னு நினைக்கிறோம். இப்போ ஆயுள் அப்படின்னா நம்ம வயசுக்கு ஏற்றபடி சாப்பிட்ணும். பிறந்த குழந்தை பால் மட்டும்தான் குடிக்கும். அப்புறம் வளர வளர அந்தந்த வயசுக்கு ஏற்றபடி அம்மாவும் பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. அறிவு, நம்ம மைண்டு நல்லா வேலை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஃபுட்டாக சாப்பிட்ணும். பால், நெய், கீரை, பழம், சர்க்கரை, கோதுமை, சோளம், கடலை, பச்சை பயிறு, அரிசி, இதெல்லாம் வச்சு அம்மா சமையல் செய்து தினமும் நமக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்ணும். வலிமை, வலிமைக்கு நட்ஸ், அதான்ப்பா பாதாம், முந்திரி, திராட்சை, பேரிச்சப்பழம்னு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும். எதையுமே நாம் அளவோடு சாப்பிட்ணும். உடல் நலம், இதெல்லாம் சரியான அளவில் சரியான நேரத்தில் சாப்பிட்டா தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இன்பம், இப்படி உடம்பையும் மனசையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா தான் நாம் ஹாப்பியாக இருக்க முடியும். அன்பு, முன்னாடி சொன்ன மாதிரி இருக்க நாம் பழகிக்கிட்டா நம்மளையும் நமக்கு பிடிக்கும், மற்றவங்களையும் நமக்கு பிடிக்கும். இப்போ ஃபுட்டை பற்றி சொல்கிறாரு. பால், சர்க்கரை, இது இனிப்பு சுவையாக இருக்கும். வெண்ணெய், நெய், இதெல்லாம் நெய்ப்பொடியது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சாப்பிட்டாதான் நம்ம உடம்புல இருக்கிற ஜாயிண்டெல்லாம் நாம் சொல்கிற பேச்சை கேட்கும். இப்போ நாம் நடக்கிறோம், ஓடுறோம், குதிக்கிறோம், இப்படி விதவிதமான வேலை செய்கிறோம். அப்போ ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். இப்படி எந்த ஃபுட்டு சாப்பிட்டா அது உடம்புல தங்கி நமக்கு நல்லதை செய்யுமோ அதையெல்லாம் சாப்பிட்ணும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும். அதில் நிறைய வைட்டமின் இருக்குது. வெஜிடபிள் விதவிதமாக இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டா தான் விதவிதமான சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இந்த சாப்பிட்ற உணவுலையே கடித்து சாப்பிட்றது, மென்று சாப்பிட்றது, நாக்கால் நக்கி சாப்பிட்றது, உறிஞ்சி சாப்பிட்றது எல்லாத்தையுமே நாம் சாப்பிட்டு பழகிக்கணும். நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் அறுசுவை இருக்கணும். கசப்பு, புளிப்பு, இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, காரன்னு எல்லாம் கலந்து சாப்பிட்ணும். நாம் இருக்கிற இடத்துல நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட கற்றுக்கணும். அப்புறம் பசிக்குதுன்னு வர்றவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம். தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம். நல்ல ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம். நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மருந்து கொடுக்கலாம். படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம். ஃபேமிலி இல்லாமல் தனி ஆளாக இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். இப்படி நாம் சின்ன வயசில் இருந்தே இந்த பழக்கத்தை கொண்டு வரணுங்கிறாரு பகவான் கிருஷ்ணர். இதோட 17வது சாப்டர் முடியுது. அடுத்த பதிவு 18வது சாப்டர், கடைசி சாப்டர். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓம் தத் சத். தேங்க்யூ.